நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மேலும் தைத்திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி மாதம் 14ஆம் நாள். நட்சத்திரம் புனர்பூசம், வாரம் செவ்வாய்க்கிழமை, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் விஷ்கம்பம், திதி பிரதமை, கரணம் பாலம், சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு. இன்றைய சுப நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். வருமானங்கள் விரயங்களாக மாறும். எனவே முதலீடு சேமிப்புகளால் வருமானத்தை மாற்றுங்கள். மனதில் இனம் புரியாத பயம் குழப்பங்கள் நீங்கி தைரியம் கூடும். கடன்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் நண்பர்களாவார்கள். முயற்சிகள் பலிதமாகும். இன்று உங்களுக்கு இனிப்பான பொங்கல் நாள். ரிஷபராசி அன்பர்களை, முயற்சிகளால் வழக்குகள் முடிவதற்கு வரும். தைரியமான சிந்தனைகள், வேகமான செயல்பாடுகள் பிரச்சனைகளை தீர்க்க உதவும். விருப்பங்கள் நிறைவேற்ற கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தொழில் வருமானங்களில் தடை தாமதம் உண்டாகும். உறவினர்கள் விமர்சனத்தில் கவனம் தேவை. தொழிலில் முன்னேற்றம். இந்த நாள் உங்களுக்கு இனிய சர்க்கரை பொங்கல் நாளாக இருக்கிறது. மிதனராசி அன்பர்களே, தொழிலில் கூட்டாளிகளால் வருமானம் முன்னேற்றம். புதிய திறமைகள் அறிமுகமாகி அதை கற்க முயல்வீர்கள். விமர்சனங்கள் குறையும். உறவினர்களால் வருகை மகிழ்ச்சி தரும். குழந்தைகளின் தேவைகளை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீர்கள். தொழில் சார்பு பயணங்கள் நன்மை தரும். இன்றைய நாள் உங்களுக்கு சர்க்கரை பாயசம் போல் இருக்கும். கடகராசி அன்பர்களே, திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் நாள். சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழில் இலக்குகளை எளிதில் அடையும் நாள். வளர்ச்சியால் வருமானம் கூடும். பயணங்களில் தடை தாமதம் ஏற்படும். பெரியோர்களின் முதலீடுகளையும் அவர்கள் ஆலோசனையும் கேட்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெண்பொங்கல் போன்ற நாள். சிம்மராசி அன்பர்களே, சொத்து வழக்குகள் சாதகமான நிலையில் பணவரவு உண்டாகும். பொருளாதார இலக்குகளை எளிதில் அடையும் நாள். வருமானம் வரவிற்கான தடைகள் விலகும். தொழில் வளர்ச்சி கூட்டு வணிகமாய் மேம்படும். தொழில் சார்ந்த பயணங்கள் தவிர்க்கவும். இன்று உங்களுக்கு பொங்கலோ பொங்கல். கன்னிராசி அன்பர்களே, உறவினர்கள் நண்பர்களால் தொழிலிலும் சொந்த காரியங்களும் மேன்மை உண்டாகும். கடன்கள் எளிதில் அடையும். ஆகவே புதிய கடன்களை வாங்க வேண்டாம். வருமானம் பெருக்கத்திற்கான திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு பொங்கல் நாள். துலாம் ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சியில் சிறிய தடை தாமதம் ஏற்பட்டு விலகும். தங்கள் திறமையால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வருமானத்தை பெருக்க தொழிலில் முதலீட்டிற்காக கடன் வாங்க வேண்டாம். திட்டங்களில் தடை தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான கரும்பு, ஆனால் சுவைத்தால் அது இனிப்பு. விருச்சிகராசி அன்பர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். திட்டங்கள் நினைத்தபடி வெற்றி பெறும். தொழிலில் எதிரிகள் நண்பர்களாவார்கள். தம்பதி ஒற்றுமை பலப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெண்பொங்கல் போன்ற நாள். தனுசு ராசி அன்பர்களே, பொறுப்புகளால் உள்ள விமர்சனங்கள் குறையும். உறவினர்கள் பிரச்சனை தருவார்கள். எதிரிகள் வளர்ச்சி பெறுவார்கள். வாகனங்கள் ஓட்டுவதில் விதிமுறைகள் மீறாது கவனமாக செயல்பாடு அவசியம். வழக்குகளால் அலைச்சல். அதே வழக்குகள் கூடுதலான பதிவுகளை சமர்ப்பிக்கப்படும். மனப்பதற்றமான நாள். இன்று உங்களுக்கு கடினமான கரும்பு, ஆனால் சுவைத்தால் இனிப்பு என்ற நிலை. மகர ராசி அன்பர்களே, கூட்டாளியின் முயற்சியால் அலைச்சல்கள் தவிர்க்கப்பட்டு
வளர்ச்சி காணும் நாள். குடும்ப உறவுகள் முயற்சியால் காதல் கனியும் நாள். பொறுப்புகளில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் செயல்பாடுகள் புரிதலோடு மதிக்கப்படும். பழையவற்றை பேசி பேசி சலிப்பு உண்டாக்காதீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் நாள். கும்பராசி அன்பர்களை திறமைகளையும் தனவரவாய் மாற்றும் நாள். தொழில் திட்டங்கள் எளிதில் இலக்குகளை அடைய உதவும். பழைய உறவுகள் நண்பர்களை காண்பீர்கள். அதனால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று உங்களுக்கு இனிய சர்க்கரை பொங்கல் நாள். மீனராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த திட்டங்கள் வளர்ச்சியை தரும். குடும்பத்தில் மோசமான வார்த்தைகளை தவிர்க்கவும். இல்லையெனில் கலகம் உண்டாகும். குழந்தைகளால் வருமானம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால் மன வருத்தம் அடையும்படி நடந்து கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய சர்க்கரை பொங்கல் நாள். இந்த நாள் போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு துணை புரிவாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். கர்மத்தின் வழி உரைக்க அறம் செய்வோம். யாம் பெற்ற பேர் இவ்வையகம் பெற இந்த வீடியோவை பார்த்து அது பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்களை நீங்கள் எளிதில் தினமும் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.